இந்த சிஎம்ஆர்எல் ரெண்டாம் ஃபேஸ்ல வந்து இந்த காரிடர் 3ல வந்து இருக்கக்கூடிய இந்த 1000 லைட் ஸ்டேஷன்னால இந்த துர்கைம்மன் கோவில் கோபுரமும் ரத்ன விநாயகர் 250 வருஷம் பழமையான இந்த கோவிலும் அஃபெக்ட் ஆகுதுங்கிறதுக்காக ஆலயம் காப்போம்ங்கிற அமைப்பு சார்பா நம்ம வந்து வழக்கு தொடர்ந்து இருக்கோம். அந்த வழக்குக்காக அது பல விசாரணைகள் நடந்திருக்கு. கடைசியாக நேற்றைக்கு வந்த விசாரணை, கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்த விசாரணையில வந்து அந்த ஸ்டேஷனை மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து சிஎம்ஆர் தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. நிபுணர் குழு அறிக்கை சமர்ப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு மாண்புமிகு நீதியரசர்கள் வந்து ஸ்டேஷனோட என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட பத்தி தானே மாற்றுறதுக்காக கேட்டிருந்தோம். ஆனால் அதுக்குள்ள சாத்தியக்கூறு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நேத்திக்கு அவங்க வந்து அதுக்கு ஒரு சாத்தியக்கூறா வந்து நாங்கள் வந்து யுனைடெட் இந்தியா, நம்ம ரெகுலரா இங்க இருக்க பக்தர்கள்லாம் சொல்லக்கூடியது யுனைடெட் இந்தியாவா இருக்கட்டும் இல்ல சத்தியம் தியேட்டர் ஆகட்டும், எங்க மாத்தினாலும் இந்த டிவால் வரக்கூடிய காரணத்தால நாங்க வந்து கோபுரத்தையும் ரத்ன விநாயகரையும் காப்பாற்ற முடியாது. அது நிச்சயமா இது பண்ண முடியும். ஆனால் இந்த பணிகள் முடியும் போது இப்போதைக்கு கோபுரத்தை பின்னாடி நாத்தி வைக்கிறோம். திருப்பி பணி முடிஞ்ச உடனே அதே இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். ரத்ன விநாயகர் கோவில திருப்பி அதே இடத்துல திருப்பி கட்டித்தரோம். அது வரைக்கும் எங்க வச்சு வழிபடணும்னு நினைக்கிறாங்களோ அங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு சிஎம்ஆர் தரப்புல இருந்து வந்த ஏஜி வந்து மாண்புமிகு நீதியரசர்களை வந்து இங்க வந்து கள ஆய்வு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்கிறதுனால கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்காக இன்னைக்கு வந்தார் ஏஜி சார். இது ஏன் மாற்ற முடியாதுங்கிறது சிஎம்ஆர் தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தரப்புல இருந்து நம்மளும் மாண்புமிகு நீதியரசர்கிட்ட இங்கேயும் கொடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம கோர்ட்லயும் சமர்ப்பிப்போம். அதாவது இந்த வழித்தடத்தை ஆங்கிள மாத்தினாக்க இந்த கோவில்களை வந்து அஃபெக்ட் பண்ணாம கோபுரம் இடிபடாம ரத்ன விநாயகர் கோவில் வந்து அதுவும் இடிக்காம நடந்து போக முடியுங்கிறது நம்மளுடைய வாதமா இப்ப சொல்லியிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நம்ம அதுக்குள்ள மேப்லாம் போட்டிருக்கோம். நம்மளோட சீனியர் கவுன்சிலர் இருக்க ரவிசேஷாதிரி சாரும் வந்து சிஎம்ஆர் தரப்புல வந்து உங்களோட ஒரிஜினல் ஆட்டோ கேட் டயக்ராம் கொடுத்தீங்கன்னா அந்த 300 டிகிரி கர்வு 600 டிகிரி கர்வுங்கிறது எதுக்கு அவசியம், அப்ப அது தேவையில்லை. அதை வந்து இன்ஜினியரிங்கா மாற்ற முடியும். எழுத்தாப்புல 15 அடி இந்த டிவால நகர்த்தினா போதும், டுவர்ட்ஸ் வடக்கு பக்கமா நகர்த்தினா போதும், இந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிர்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது அடுத்ததா இனிமேல் கோர்ட்ல வரும். நம்மளோட அறிக்கையை நம்ம சமர்ப்பிப்போம். இப்போ வந்து இதுல வந்து 2 விஷயம் வந்து ஆல்ரெடி வந்து இவங்க சொன்னது வந்து ஸ்டேஷன்ங்கிறது வந்து வளைவா இருக்க முடியாது, நேராக தான் இருக்க முடியாது, பாக்ஸா தான் இருக்க முடியும்னு சொன்னாங்க. சென்னையில வந்து நம்ம பத்திரிகை எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் சென்னையில வந்து கர்வ்டு ஸ்டேஷன் வந்து சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் வந்து முதல், அதாவது ஃபேஸ் 1ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் அது வந்து வளைந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறதுக்கு உள்ள இது பத்திரிகை வந்த செய்தி. இது ஆல்ரெடி இது வந்து செஞ்சிருக்காங்க. அது ஒண்ணு. அடுத்தது இடப்பற்றாக்குறை இருக்கிற இடத்துல எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்மாலர் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து இப்ப வந்து இதே காரிடர்ல பெரம்பூர்ல வரக்கூடிய ஸ்டேஷன்ல 2 அடுக்கு ஸ்டேஷனா பண்ணிருக்காங்க. அப்ப இவ்வளவு அகலம் தேவையில்ல, 2 ட்ராக் போக வேண்டிய, ஒரு ட்ராக்கு கீழே இன்னொன்று ட்ராக் போக முடியும். ஆனா இந்த ஒயிட் சாலைங்கிறது வந்து 80 அடி சாலை. அதுல வந்து இவங்க நினைச்சானா நிச்சயமாக குறைக்க முடியும். எழுத்தாப்புல இருக்க கோவில் ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டி வழியாகவும் போக முடியும். ஸோ அதுக்குள்ள கோரிக்கைகளை நம்ம வச்சிருக்கோம். இது வந்து ஆனா வந்து இதுல வந்து பல விஷயங்கள் இருக்கு. பக்தர்களா முடிவு பண்ண வேண்டிய, பக்தர்கள் சார்பாக தான் நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கோம். ஆகம பிரகாரம் எல்லா விஷயங்களும் சரிவர வருமாங்கிறது கிடையாது. ஒரு விநாயகருக்கான விநாயகர் கீழே வந்து பூமியோட தொடர்பு இருக்கக்கூடியதுதான் கோவிலை வந்து ஸ்தாபனம் பண்ணுவாங்க. விக்கிரகத்துக்கு நேரம் தட்டுகள் தகடுகள் அதெல்லாம் வச்சுட்டு எந்திரங்கள் வச்சுட்டு நேர பூமிக்கு போற மாதிரி தான் வைப்பாங்க. இது மாதிரி ஆகம விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் எல்லாம் கலந்தாதான் நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம பண்ண முடியும். விருகம்பாக்கம் காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல இந்த பிரச்சனை வந்தது. அப்ப சிஎம்ஆர் உத்தரவாதம் தந்தாங்க. அதாவது இம்பாக்ட் ஸ்டடியில வந்து இந்து ஆலயங்களை எடுக்கல, 250 வருஷம் பழமையான ஆலயம் இம்பாக்ட் ஸ்டடி பண்ணும்போது இந்த வழித்தடத்துக்கு இம்பாக்ட் ஸ்டடியே பண்ணல. அப்போ உத்தரவாதம் கோர்ட்லயே கொடுத்திருந்தாங்க. நாங்க வந்து வரக்கூடிய அடுத்ததுல வந்து எல்லாத்தையும் கோவில்கள் பாதிக்கப்படாம பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வழித்தடத்துல 8 கோவில்கள் பாதிக்கப்படுறதாக சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம எல்லா சில பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோவில்கள்ல புராதனம கோவில்கள் ஹெரிட்டேஜ் சென்டருக்கு தான் நம்ம வந்து இதை கட்டாயம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறோம்.